எங்கிட்ட எல்லாரும் மெஜாரிட்டி வந்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாம பேசுற அனைவரும் வந்து இப்போ சவுத்லியானாலும் சரி, டெல்டாலும் சரி, வெஸ்ட்லியானாலும் சரி, இவங்க எல்லாமே கான்ஃபிடண்டா இருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஆளுங்க மட்டும் பாரதி சொல்லியிருக்காரு 200க்கு மேல வருவோம். இந்த ஓட் பர்சன்டேஜ்க்கு அப்புறம் தான் பாரதி சொல்லியிருக்காரு. இயல்பான ஆர்எஸ் பாரதி சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதி 34 ஏன் விட்டாருன்னு தெரியல. அதையும் சேர்த்து சொல்லியிருந்திருக்கலாம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஷபீர் சொன்ன மாதிரி சில வேட்பாளர்கள் தாவேக்கால ஏற்கனவே இந்த தேர்தல் சூட்சமம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. சரி, தாவேக்காவோட வேட்பாளர்கள் 106 பேர் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க. 106 பேர் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு இந்த சூட்சமம் தான் தெரிஞ்சிருக்கும். பணம் கொடுக்கறது முதற்கொண்டு எப்படி பூத்தை மேனேஜ் பண்றதுலேருந்து. ஸோ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்க இனிமேல் தான் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து சார் சொன்னார், மேயப்பன் சார் சொன்னார், இது மாதிரி திமுக கூட்டணியில் வந்து ஒரு ஜெல் ஆகலை அப்படின்னாரு. அதிமுக கூட்டணியில் மட்டும் ஜெல் ஆச்சா? அங்கே ஓட்டு இழப்பு ஜாஸ்தியாக இருக்கு. தினகரனோட ஓட்டை சசிகலா போய் எவ்வளோ பிரிப்பாங்கன்னு தெரியாது. இங்கே இந்த ஏரியாவில் நார்த்தன் ஏரியாவில் ராமதாஸ் என்ன டேமேஜ் உண்டு பண்ணுவார் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது விஜய் வேற அதிமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ எடுக்க போறாருன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. திமுக இதில் வந்து பிரச்சனை இருந்தது. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் திருமாவளவன் கொஞ்சம் ஊசலாட்டம்லாம் ஆடினாரு. கொஞ்சம் அதுல கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது ரெண்டு சைட்லயும் அப்படி இருந்தது. அதனால இந்த ஓட் பர்சன்டேஜ் திமுகவுக்கு கான்பிடன்ட் கொடுத்துருக்காங்க. திமுக சர்க்கிள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இவர் ஆர்கே சார் சொன்னார் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனை பற்றி. அது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், அந்த அதை பண்ண இதை பண்ண இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தா அதெல்லாம் இல்லை. நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தா மீன் சாப்பிட முடியாது, மசாலா பொரி சாப்பிட முடியாது. அதான் இன்னைக்கு பிரச்சனை. பிஜேபி வேட்பாளர்கள் கையில மீனையும் மசாலா பொரியும் எடுத்துட்டு போறாங்க. பிரதமர் ஒரு கடையில போய் மசாலா பொரி வாங்கி சாப்பிடுறாரு. அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல. தேர்தல் வெற்றிக்கான வியூகங்கள் என்ன?